அனைவருக்கும் எனது அன்பான கனிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு ஒன்று கராத்தே நடக்கும், இல்ல தம்பியோட நிகழ்ச்சினா கராத்தே கிளாஸ் நடக்கும், இல்ல மாணவர்கள் தங்களுடைய சாதனையை செய்வார்கள், இல்லைன்னா கலை நிகழ்ச்சி நடக்கும். இப்படிதான் நினைச்சிட்டு வந்த மாதிரி வந்த உடனே பேசணுன்ற மாதிரி தம்பி சொல்லிட்டா. அப்படி எனவே இன்று பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் சார்பாக நமது திருப்பத்தூர் தலைமையகத்தில் புதியதாக பணியாளர்கள் தேர்வு நடைபெற்ற இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனை நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கும் அன்பு தம்பி கதிரவனார்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும், அனைத்து ஆண்டவர்களுக்கும், பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், இங்கு பயிலும் எனது அருமை, ஏன்னா அவங்களோட கலை நிகழ்ச்சியை, அவங்களுடைய வீர விளையாட்டை நான் அந்த பாப்பாவெல்லாம் நான் ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன். இந்த இன்ஸ்டிடியூட்டோட அனைத்து மாணவ செல்வங்களுக்கும், இங்கு கலந்து கொண்டுள்ள பெற்றோர்களுக்கும் எனது பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சில நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும்போது டிவியில பார்ப்போம், சினிமாவில் பார்ப்போம். இது மாதிரி நேரில் ஒரு நிகழ்ச்சியை பார்க்க முடியுமான்ற ஒரு நிலையில் இருக்கும்போது தான் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக தம்பி கதிரவனுடைய நிகழ்ச்சியை நான் பார்த்துட்டு இருப்பேன். நமது ஒரு சினிமாவிலேயோ இல்ல வேற நம்ம ஒரு பெரிய மாநில மாவட்ட அளவில் நடக்கிற சில போட்டிகளையோ பார்க்கிற நிகழ்ச்சிகளை இங்க நான் தம்பி கதிரனுடைய குருகுலத்தில் பார்த்தேன். இந்த சிறப்பு எல்லா இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க மெட்ரிக் பள்ளி இல்ல பயிற்சி பள்ளி அப்படின்வாங்க. ஆனா தம்பி குருகுலம் வச்சிருக்காரு. இந்த குருகுலம்ன்ற பேரே நம்ம எல்லாம் மறந்துட்டோம். அதாவது உண்டு உறவிட இடம் தான் குருகுலம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி யாரும் செய்யாத ஒரு நல்ல ஒரு கான்செப்ட, ஒரு புதுமையான இதை குருகுலம் சொல்லிட்டு ஆரம்பிச்சு அதை திறமையாக நிர்வாகிக்கிறார். அது மட்டும் இல்லாம நம் பகுதி மக்கள் மட்டும் அல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து மக்களும் இதில் பயன்பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இவர் இந்த 38 மாவட்டத்திலையும் இப்போ ஆரம்பிக்கிறாரு. அருகாமையில் உள்ள நமது புதுச்சேரி மாநிலத்திலையும் ஆரம்பிக்கிறாரு. அந்த பெருமை அவருக்கு மட்டுமல்ல, நம் பகுதியில் உள்ள அனைவருக்குமே அந்த பெருமை. அவருடைய உழைப்பை நான் கண்கூட பார்த்திருக்கேன். அவரு சாதாரண நிலையிலிருந்து எந்த லெவலுக்கு வளர்ந்து வந்திருக்காரு, இன்னும் வளர்ந்து வந்துருக்காருன்னு பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு அதிர்ஷ்டமோ இல்ல பணமோ கிடையாது. அவருடைய முயற்சி உடையா நிகழ்ச்சி அடையாது. கடின உழைப்பு இருக்கணும், முயற்சி இருக்கணும். அப்படி எல்லாம் இருந்தா கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும்ன்றதுக்கு நம்ம பகுதிக்கு கதிரவனும் ஒரு உதாரணம். இதுல நிறைய உடற்பயிற்சி சம்பந்தமா இருக்கிற ஒரு சின்ன இது மட்டும் சொல்றேன். தாதா நாகிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மிலிட்டரியில சேரத்துக்காக போறாங்க. அவர் உயரம் கம்மி, எகிப்துல அவர் உயரம் கம்மியா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் அமைச்சராங்க, ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அவன் அதனால அவன் சோதனை கடுமையான பயிற்சிகள் அதெல்லாம் செஞ்சு அடுத்த வருடம் நடந்த ராணுவ ஆள் சேர்த்து போற மாதிரி அப்படி போகும்போது அவர் அந்த உயரம் கூடியிருந்தால அந்த செலக்ட் ஆக வேண்டியது. அந்த மிலிட்டரியில சேர்ந்தது மட்டும் கிடையாது, ராணுவத்துல சேர்ந்தது மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னால் அந்த படையோட தலைவனாகிற மாதிரி, அதையும் தாண்டி அதுக்கு அடுத்த முதல் அந்த எகிப்தோட அதிபராக ஆகிற மாதிரி. அதுக்கு அடிப்படை காரணம் அவரோட முயற்சி தான். இதுலயும் வந்துட்டுமே இல்ல தோத்துட்டுமே அப்படின்ற எண்ணம் இல்லாத அதற்கு அடுத்த முயற்சிக்கிறாங்கன்னா அந்த நாட்டினுடைய ராணுவ தளபதியாகிறாரு, அதுக்கு பின்னால் அந்த அதிபராகிறாரு. அதனால யாராவது இதுல ஒரு சின்ன இப்ப ஒரு போட்டியே நடந்தது, நம்ம 2வது வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க கூடாது. நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். வெற்றி எப்போதும் சிரித்து மகிழ வைக்கும். வெற்றி அடைஞ்சிட்டோம், ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சிரித்து மகிழ வைக்கும். ஆனால் தோல்வி எப்போதும் சிந்தித்து மகிழ வைக்கும்.
ரெண்டாவது வர வந்து ஏன் நம்ம ரெண்டாவது வந்தோம், எத்தனை பாயிண்ட் நமக்கு குறைஞ்சது, இல்ல எத்தனை மார்க்கள் நமக்கு குறைஞ்சோம், அடுத்த முறை கடுமையா முயற்சி அந்த தோல்விக்கான இதெல்லாம் அந்த மைனஸ் ஆனதுக்கெல்லாம் இது பண்ணி அடுத்த முறை முதலிடத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அதை சிந்தித்து மகிழ வைக்கும். எப்போ வெற்றியின் தோல்வி எல்லாரும் சங்கமா இது பண்ணீங்க. இதுல வந்து தமிழ் சொன்ன புதியதாக ஆசைகள்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலை ஏதாவது இருந்தாலும் அதுல முழு கவனம் அதுல ஈடுபாடோட இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி அடைய முடியறதுக்கு ஒரு இதை சொல்றேன். லாபெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கல்லூரி முடித்தவர் எல்லா நிறுவனத்துக்கும் வேலைக்கு போய் வர்றாப்படி, எங்கேயும் வேலை கால் இல்லைன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி வரும்போது அதே மாதிரி ஒரு நாள் ஒரு கம்பெனிக்கு போயிட்டு வேலை கால் இல்லை, வேலை பிடிக்காத இல்லப்பான்னு சொல்லிட்டு திட்ட அனுப்புறாங்க. அது உள்ள இருந்து அவன் அந்த கேட்டுக்கு வர்ற வழியில ஒரு கீழே ஏதோ குனிஞ்சு ஏதோ ஒரு பொருள் எடுக்கிற மாதிரி அந்த நிர்வாகி உள்ள இருந்து பாக்குறாரு. இன்னும் போனா ஏதோ குனிஞ்சு எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்னப்பா அங்க எடுத்தேன்னு சொல்லிட்டு, ஐயோ ஒண்ணு இல்லை ஒரு குண்டூசி இருந்தது அப்படின்னு எடுத்து அந்த குண்டூசி அந்த ஷர்ட்ல வந்து குத்தி வச்சிருக்கிற மாதிரி. உடனே அந்த நிர்வாகி பாக்குறாரு, அல்பமான அந்த குண்டூசியை கூட எடுத்தது மட்டும் இல்லாத ஒரு குண்டூசியில சொட்டையில வந்து குத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய சீரிய தன்மை அவனுடைய சின்சியாரிட்டியை பார்த்து அவனுக்கு வேலை கொடுக்குறாங்க. அது சின்ன விஷயம் தான், அப்போ விஷயம் நம்ம கூட குண்டு விஷயம் அப்படின்னு நம்ம போயிட்டு ஆனா அப்போ வந்து அது காலில் யாருன்னா குத்திடும் வந்து நமக்கு பின்னால ஏற்கனவே பயன்படுன்றதுக்காக அதை எடுத்து வச்சிருக்கிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த நிர்வாகத்தை பார்த்துட்டு அவன் வேலை கொடுக்குறாரு. அந்த வேலையில் அவன் மேலும் மேலும் வளர்ந்து அமெரிக்காவில் ஒரு பேர் போன ஒரு பெரிய ஒரு பேங்க் நிறுவனத்துக்கே அவர் வந்து சொந்தக்காரர் அப்படி. அதுக்கு அடிப்படைக்கான அந்த சின்சியாரிட்டி தான். அது மாதிரி எந்த பணியில சேர்ந்தாலும் நீங்கள் அனைவரும் சின்சியரா இருந்து அந்த பணியில நீங்க ஜெயிச்சு உங்களுக்கும் நீங்க சேர இந்த பாரத் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூட்டுக்கும் இல்ல இந்த குருகுலத்துக்கும் நீங்க பேர் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த நேரம் கேட்டு உங்களை வாழ்த்துக்கிட்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். Thank you.